பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான காரியம், அதாவது உங்கள் வாழ்க்கையில உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்களுடைய வம்சம், உங்கள் சந்ததி, உங்கள் வீடு, உங்கள் காரியங்கள், நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்க முடியும், எப்படி மேன்மைப்படுத்தி உயர்த்தி கனப்படுத்த முடியும் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளாய் தேவ சந்நிதியில் வந்திருக்கிற உங்கள் சந்ததிகள் பூமியிலே பலத்திருக்கும், மாற்றமே இல்லை. ஐயா, உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற நீங்கள் நிச்சயமாய் பாக்கியசாலிகளாய் இருப்பீர்கள். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டில் இருக்கும். உங்கள் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஓ க்ளோரி! பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, இவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுது சம்பவிக்கும், எப்படி சம்பவிக்கும் என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் இன்று தியானித்து ஜெபிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நிச்சயமாய் தோற்று போவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் என்றென்றுமாய் நித்திய கீர்த்தி உள்ளவர்களாய் வாழுவீர்கள். ஐயா, உங்களுடைய இருதயங்கள் கர்த்தரையே நம்பி திடனாயிருக்கும். எந்த சூழ்நிலையிலும் திடனாயிருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த துர்ச்செய்திகளை கேட்டாலும், எந்த ஆபத்தான அல்லது ஆபத்தும் உபத்திரவமும் வருகிறது போன்ற துர்ச்செய்திகளை கேட்டாலும் நீங்கள் சிங்கத்தை போல் தைரியமாய் இருப்பீர்கள். ஒரு 6-7 காரியங்களை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. உங்கள் சத்துருக்களுக்கு நீதி சரி கட்டும் வரைக்கும் நீங்கள் அதை காண்பீர்கள். அவர்கள் நிச்சயமாய் உங்களை விட்டு புறமுதுகு கட்டி ஓடுவார்கள். ஹல்லேலூயா! எந்த சூழ்நிலையிலும் உங்கள் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். உங்கள் நீதி என்றென்றுமாய் நிற்கும். அதற்காக நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 112 சங்கீதக்காரன் இப்படியாய் திட்டமும் தெளிவுமாய் விளக்குகிற அற்புதமான வாழ்வின் நடைமுறையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் உங்களை எதிர்க்கிறவர்களுக்கும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு உண்டு. ஐயா, நீதியை செய்கிற பிள்ளைகளாய் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளிலே பிரியமாய் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் என்று கர்த்தர் வைத்திருக்கிற மகிமையான காரியங்கள் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நீங்கள் பார்க்கிற, இன்று நீங்கள் இருக்கிற, இன்று நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலைகள் அல்ல உங்கள் வாழ்க்கை. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நன்றாய் கவனியுங்கள். உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்வாய் இருக்கிறதோ என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஐயா, இந்த பூமிக்கு, தரையோடு தரையாய் இருக்கிற இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்வாய் இருக்கிறதோ அப்படியே உங்களை பற்றிய கர்த்தருடைய நினைவுகளும் இருக்கிறது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. இந்த காரியங்களை, இந்த மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று இன்று தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். சங்கீதம் 112 இப்படியாய் திட்டமும் தெளிவுமாய் ஒரு வரைபடத்தை, ஒரு அற்புதமான வழிமுறையை, ஐயா, அதை பெற்று கொள்ளுவதற்கு ஏற்ற ஒரு நடைமுறையை குறித்து தாவீதரசன் இப்படியாய் சொல்லுகிறார். அந்த அற்புதமான ஞானி, அந்த அற்புதமான ஞானம் உள்ள மனிதன், பாருங்கள், தேவனோடு உறவாடி தேவனுக்கு மிகவும் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாய் வாழ்ந்தவன் சொல்லுவதை கேளுங்கள். ஒருவேளை இதிலே சிலருக்கு சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் கூட, அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படியாய் நடக்கவும் செய்யவும் பேசவும் நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். நீங்கள் பிரயாசப்பட்டு இந்த வழிகளிலே நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், நிச்சயமாகவே வாழ்வில் உயர்ந்தவர்களும் சிறந்தவர்களுமாய் உங்களை கர்த்தர் மாற்றுவதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாருங்கள், வசனம் 1 இருந்து கவனிப்போம். அல்லேலூயா! கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
செய்வான். பாருங்க, எத்தனை ஒரு அற்புதமான காரியம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பாக்கியவான்கள், மறந்து விடாதிருங்கள். ஆமென். இன்றும் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்களே, நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களினால் இந்த ஜெபத்திலே இடைபடுகிறீர்கள். ஐயா, அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிறதினால் அல்லவோ இந்த ஜெப வேளைகளிலே எங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். வெறுமனே வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், 1000 10,000 ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்ற வெற்று வார்த்தைகளை மாத்திரம் நம்பாமல், அன்பு தேவ பிள்ளைகளே, இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கும்படியாய் தேவ கட்டளை என்ன, தேவன் கொடுக்கிற கற்பனைகள் என்ன, ஐயா அவரே கொடுக்கிற வழிமுறைகள் என்ன என்பதை அறிந்து அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். எல்லா பிரச்சனைகள், ஆபத்துகள், உபத்திரவங்கள், கடன்கள், கஷ்டங்கள், மந்திர சூனியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் கொடுக்கிற சத்தியமே உங்களை விடுதலையாக்கும் என்று அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். நம்பர் 2, உங்கள் சந்ததி எப்படி இருக்குமா? பூமியிலே பலத்திருக்கும். நம்புங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உறுதியாய் நம்புங்கள். உங்கள் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, செம்மையானவர்களின் வம்சம், அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் பூமியிலே பலத்திருப்பார்கள். உங்கள் கண்கள் நிச்சயமாய் இந்த அற்புதங்களை காணும், அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இன்று உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்களையோடே நீங்கள் வளர்த்து கொண்டிருக்கலாம். ஐயா, நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை. நாங்கள் நினைத்து பார்த்தால் எங்களுக்கென்று எதுவுமே இல்லை. நாளை ஒரு நல்ல நிலைமையிலே என் பிள்ளைகள் வருவார்கள், அல்லது என் பிள்ளைகள் நன்றாக படிக்க முடியும், படிக்க வைக்க முடியும், இவர்களுக்கு ஒரு நல்ல திருமணம் நடக்கும், நாங்கள் ஒரு வீட்டை கட்டுவோம், 4 பேரை போல நன்றாயிருப்போம் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று சொல்லுகிறீர்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயந்து, அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற உங்கள் சந்ததி, உங்களுக்கு காசு இருக்குதோ, பணம் இருக்குதோ, ஆள்பலம் இருக்கிறதோ இல்லையோ, அதிகாரம் இருக்கிறதோ இல்லையோ, ஐயா உங்கள் சந்ததி பூமியிலே பலத்திருப்பதை பார்ப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை உங்கள் கண்கள் காணும், அதிலே எந்த மாற்றமும் இல்லை. உங்க வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டில் இருக்கும். உங்களுடைய நீதி என்றென்றைக்குமாய் நிற்கும். ஆமென். உங்களை குறித்து தானே சொன்னார்கள், ராசி இல்லாதவர்கள் இவர்கள், இவர்கள் நல்ல ஆசீர்வாதம் கிடைக்க கூடாத சாபத்தின் பிள்ளைகள் என்று சொன்னார்களே. என் அன்பு சகோதர சகோதரிகளை, குடும்பமாய் சேர்ந்து உங்களை ஒதுக்கி வைத்தார்களே. நீங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள், உங்களால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொன்னார்களே. நீங்கள் நன்மையாய் நடந்த பிறகும், உங்களால் கூடுமான வரைக்கும் அவர்களுக்கு நன்மை செய்த பிறகும் உங்களை தீமையாய் பேசினார்கள், அவதூறாய் பேசினார்கள், கேவலமாய் பேசினார்கள், உங்களை பற்றி அவதூறு பரப்பினார்களே. பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் ஒரு நாளிலே உங்கள் வீட்டில் இருக்கும். ஆமென். உங்கள் பிள்ளைகளால், உங்கள் குடும்பத்தால், உங்கள் வியாபாரத்தால் நிச்சயமாய் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டில் இருக்கும். உங்களுடைய நீதி அஷுருபா சந்தரபோதுருபாரா. என் அன்பு தேவ பிள்ளைகளை நம்புங்கள், உங்களுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அது விழுந்து போவதில்லை. ஹல்லேலூயா. செம்மையானவருக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாம் எந்த சூழ்நிலையிலும் செம்மையானவர்களாய் வாழுங்கள். ஐயா, நீங்கள் செம்மையானவர்களாய் வாழும் பொழுது இருளிலே ஆபத்து காலத்திலே, கஷ்ட காலங்களிலே, கடனும் நஷ்டமும் தோல்வியுமாய் இருக்கிற காலங்களிலே உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சம் உதிக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. நீங்கள் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவர்களாய் வாழுவீர்கள். ஹல்லேலூயா. இறங்கி கடன் கொடுக்கிறவர்களாய், நல்ல கவனிய ஐயா,
நானா கடன் கொடுக்கிறவராய் மாறுவேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதே, இனி நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, இதுவல்லவோ கர்த்தருடைய கற்பனை, இதுவல்லவோ கர்த்தர் உங்களை குறித்து எழுதி வைத்திருக்கிற சட்டம், திருச்சட்டம், ஒரு நாளும் மாறாதது. ஐயா, உங்கள் கடனும் தோல்வியும் நஷ்டமெல்லாம் மாறிவிடும். உங்கள் தோல்விகள் எல்லாம் வெற்றி கழுப்பாய் மாறும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் சங்கடங்கள் எல்லாம் சந்தோஷமாய், உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும், நிச்சயமாய் மாறும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அநேக ஜாதிகளுக்கு உங்களை கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். நீங்களோ இனி கடன் வாங்குவதில்லை. அப்படியாய் செம்மையான இருதயம் உள்ளவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இருளிலே இது போன்ற ஆபத்துகள், கடன்கள், கஷ்டங்களிலே, இருளிலே உங்கள் வெளிச்சம் உதிக்கும். ஆமென். இறங்கி கடன் கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். தங்கள் காரியங்களை, உங்கள் காரியங்களை நியாயமானபடி நடக்கிற நல்ல பாக்கியசாலிகளாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். அப்படி நீங்கள் பாக்கியவான்களாய் தேவ சமூகத்திலே நடக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். ஆமென். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்க, நீங்க என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பீர்கள். கடன் வரலாம், கஷ்டம் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், தோல்வி கூட வரலாம். ஒரு நாளிலே இவைகள் எல்லாம் உங்களை விட்டு மாறி போகும். தோல்விகள் எல்லாம் ஜெயமாய், கடன்கள் எல்லாம் செழிப்பும் சந்தோஷமுமாய், சுகவீனங்கள் எல்லாம் பலமாய், ஆசீர்வாதமும் ஆரோக்கியமுமாய் மாறும். மாற்றமே இல்லை. ஆனால் நீங்களோ என்றென்றைக்கும் அசைக்கப்படாதவர்களாய், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பீர்கள். நீதிமானாய் வாழுகிற, நீதியின்படி வாழுகிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் நித்திய கீர்த்தி உள்ளவர்களாய், நித்தியமாய் புகழும் கனமும் பெற்றவர்களாய் வாழுவீர்கள். ஆமென். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் நீங்கள் பயப்படுவதில்லை. உங்கள் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். ஆமென். என்ன துர்ச்செய்தியை கேட்டாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பயப்படுவதில்லை, பயப்படுவதில்லை. ஆமென். உங்கள் இருதயங்கள் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். நாளை இப்படி ஆகிவிடும், அப்படி ஆகிவிடும், சூழ்நிலைகள் மாறிவிடும், என்ன கஷ்டங்கள் வந்துவிடும், எதிர்பாராத சோதனைகள், சிக்கல்கள் எல்லாம் வந்து நம்மை சூழ்ந்து கொள்ளும். அல்லது இப்படி நடந்துவிடும், அப்படி நடந்துவிடும், இப்படி நடந்துவிட்டது, அப்படி நடந்துவிட்டது. எப்படி நடந்தால் என்ன, நாங்கள் என்றென்றுமாய் அசைக்கப்படாதிருப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்றென்றுமாய் அசைக்கப்படாதிருப்பீர்கள். நீதியாய் வாழுகிற நீங்கள் நித்திய கீர்த்தி உள்ளவர்களாய், உங்கள் இருதயம் கர்த்தரையே நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்கள் இருதயம் உறுதியாயிருக்கும். நீங்கள் உங்கள் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பீர்கள். உங்கள் சத்துருக்களுக்கு என்று ஒரு நீதி சரி கட்டுகிற நாள் வரும். செம்மையான இருதயம் உள்ள என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாளிலே உங்களை அற்பமாய் பார்த்தவர்கள், கேவலமாய் பார்த்தவர்கள், உங்களை விரோதித்தவர்கள், உங்களை அவமானப்படுத்தினவர்கள், உங்கள் நடுத்தருவிலே விட்டு விட்டு சென்றவர்கள், யாருமில்ல அனாதைகள் போன்று உங்களை அசிங்கமாய் பேசியவர்கள் எல்லோருக்கும் முன்பாக, உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணப்படும். ஆமென். உங்களுக்கென்று மகிமையும் மகத்துவமான, கனமும் கௌரவமான ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்படும். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக. ஆமென். உங்களை தாழ்மையாய் நினைத்தவர்கள், கேவலமாய் நினைத்தவர்கள், உங்களை அவமானமாய் நடத்தினவர்கள் எல்லோருக்கும் முன்பாக என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரே உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். ஆமென். உங்க
பாத்திரம் நிரம்பி 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 வழியும். அப்பொழுது நீங்கள் இறங்கி கடன் கொடுப்பீர்கள். அப்பொழுது செம்மையானவர்களாய் வாழுவீர்கள். அப்பொழுது இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டில் இருக்கும். உங்கள் நீதி என்றென்றைக்குமாய் என்றென்றைக்குமாய். நீங்கள் நல்லவர்கள், உங்களைப் போல் யாரும் இல்லை. நீங்கள் நீதிமான்கள், நீங்கள் உத்தமர்கள் என்று அன்று உங்களை குறித்து சந்தோஷமாய் பாடுவதை, உங்களை குறித்து ஆர்ப்பரிப்பதை, உங்களை குறித்து மகிமையாய் சொல்லப்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள். அதே சமயத்திலே உங்கள் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை காண்பீர்கள். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவனுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கென்றும் கர்த்தருடைய காரியங்களுக்கென்றும் அவதிப்படுகிறவர்கள் எங்கே எங்கே எந்த எந்த பட்டணங்களிலே தேசங்களிலே இருக்கிறார்களோ, ஆமென், அவர்களுக்கெல்லாம் நல்ல தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய கற்பனைகள் கட்டளைகள் எல்லாம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கும்படியாய் நீங்கள் உங்களோடு இருக்கிறவர்களுக்கும், நம்முடைய சக தேசத்திலே வாழுகிறவர்களுக்கும், ஆமென், தேசங்களிலே வாழுகிறவர்களும் நன்மையாய் இருக்க வேண்டும். அவர்கள் செழித்திருக்க வேண்டும். இந்த கர்த்தருடைய நல்ல சுவிசேஷமாகிய நற்செய்தி எங்கும் எல்லா இடங்களிலும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்ற இருதயம் அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்னது யாரோ சிலருக்கு மாத்திரமல்ல. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. இது யாரோ சிலருக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அல்ல, அல்லது கமாண்ட்மெண்ட் அல்ல. இது எல்லா தேவ பிள்ளைகளுக்கும், கிறிஸ்துவை நம்பி, நம்முடைய ஆண்டவரை நம்பி, அவரை பின்தொடர்கிற, அவரை ஃபாலோ பண்ணுகிற, அவருடைய சீசிகளாய் வாழுகிற விசுவாச பெருமக்கள் எல்லோருக்கும் இந்த கற்பனைகள் கட்டளைகள் இருக்கிறது. அதிலே மிகவும் பிரியமாயிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, ஜெபியுங்கள். கர்த்தருடைய காரியங்களுக்காய் ஜெபியுங்கள். ஏழைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படியாய், திக்கற்றவர்களுக்கு நல்ல செய்தி சொல்லப்படும்படியாய், அவர்கள் எங்கே எங்கே இருட்டிலும் ஏழ்மையிலும் தரித்திரியத்திலும் மந்திர சூனியங்களிலும் வியாதியிலும் துன்பங்களிலும் அகப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு நல்ல செய்திகள் கடந்து செல்லும்படியாய் ஜெபியுங்கள். உங்கள் நீதி என்றென்றைக்குமாய் நிற்கும். உங்கள் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. கடைசியாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, துன்மார்க்கர்கள், உங்களை அவதிப்படுத்தினவர்கள், துன்பப்படுத்தினவர்கள், உங்களை கேவலமாய் நடத்தினவர்கள், உங்களை நிர்விசாரமாய் புறந்தள்ளி போட்டவர்கள் எல்லோரும் அதை கண்டு மனமடிவாகி, அதை கண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற மகிமையான காரியங்களை கண்டு மனமடிவாகி, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஒரு நாளிலே இப்படியாய் உயர்த்தும் பொழுது, மேன்மைப்படுத்தும் பொழுது, அதை கண்டு அவர்கள் மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவார்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, தங்கள் பற்களை கடித்தாலும் அது உங்களை ஒன்றும் செய்யாது. அவர்களோ கரைந்து போவார்கள். நீங்கள் எல்லா உபத்திரவங்கள், ஆபத்துகள், கஷ்டங்களிலும் இருந்து நீந்தி கரை சேருவீர்கள், கனப்படுத்தப்படுவீர்கள். தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கனுடைய ஆசை அழியும். ஆமென். நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு நீதி சரி கட்டுதலை காண்பீர்கள். அவர்களுடைய ஆசை அழிந்து போகும். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் நிச்சயமாய் நம்புங்கள். உங்களை எதிர்க்கிறவர்களுக்கும் என்ன நடக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாய் தேவனுடைய சன்னிதானத்தில் உண்மையும் உத்தமமானவர்களாய் வாழும்படியான தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆமென். கர்த்தர் அப்படியாய் உங்களை உயர்த்தி மகிமைப்படுத்தும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஜெபிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். ஓ க்ளோரி. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் உங்கள் வம்சமும் உங்கள் சந்ததியும் எப்படி இருக்கும் என்பதை குறித்து திட்டமாய் எழுதி வைத்தபடியே, கர்த்தர் சொன்னபடியே உங்கள் வாழ்க்கை நடக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது ஜெபிப்போம்.
ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் உடன் சேர்ந்து ஜெபியுங்கள். நீங்களும் உடன் சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் என்று நம்புங்கள். இது வெறும் பேச்சல்ல, இது வெறும் காரியம் அல்ல, சடங்காச்சாரம் அல்ல. ஓ, கர்த்தருடைய சந்நிதியிலே வருகிறீர்கள். கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவரை நோக்கி பாருங்கள். எங்கள் தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் ராஜாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஐயா, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர், ஓ லார்ட், இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அற்புதங்களை நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எந்த சூழ்நிலைகளிலே, எந்த கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள், போராட்டங்களிலே அல்லது குழப்பங்களிலே உம்முடைய பிள்ளைகள் சமூகத்திலே வந்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படியாய், என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீங்க சொன்னது போலவே இன்று பலகீனவர்களாய், எந்த பலமும் இல்லாதவர்களாய், எந்த உயர்வும் மகிமையும் மாட்சிமையும் இல்லாதவர்களாய் காணப்படுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள் இருக்கிறார்கள். நீண்ட நெடுங்காலமாய் நல்ல வேலைக்காய், நல்ல ஆசீர்வாதங்களுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஐயா, என் வாழ்க்கையிலே ஒரு செழிப்பு, ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி வராதா என்று ஏங்கி தவிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் தெய்வமே, நல்ல பதவி உயர்வுகள், ஐயா, கோர்ட்டு கேசுகளிலே ஒரு விடுதலையும் மாற்றமும் மறுமலர்ச்சியும், ஆமென். இவர்களுக்கு விரோதமாய் சத்துருக்களும் பிரஜாதி ஜனங்களும் செய்த அநேக உபத்திரவங்களிலும் கண்ணிகளிலும் இருந்து நாங்கள் எப்படி விடுதலை அடைவோம் என்று காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் சொன்னது போலவே என் தெய்வமே, உம்முடைய வார்த்தைகளுக்கு பயந்து உம்முடைய கட்டளைகள் பிரமாணங்களில் மிகவும் பிரியமாய் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் பாக்கியவான்களாய் இருக்கும்படியாய், இவர்கள் சந்ததிகள் பூமியில் பலத்திருக்கும்படியாய், என் தெய்வமே, இவர்களுடைய இந்த செம்மையானவர்களாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கே இருந்து கொண்டிருக்கிறார்களோ, எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, என் தெய்வமே, என்ன சூழ்நிலையில் பிள்ளைகள் நின்று கொண்டிருக்கிறார்களோ, ஒருவேளை ஆதரவற்றவர்கள் போல, ஒருவேளை சகாயம் கிடைக்காதவர்கள் போல, ஒருவேளை அரசாங்கத்திலே இருந்து வரவேண்டிய நன்மைகள் தடைபட்டு நிற்கிற, அல்லது அப்பா உதவி செய்கிறவர்கள் மூலமாய் வரவேண்டிய உதவிகள் தடைபட்டு நிற்கிற, வரவேண்டிய நன்மைகள் வராதிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியே ஆஸ்தியும் ஐஸ்வரியமும் அவர்கள் வீட்டில் இருக்கும்படியாய், என் தெய்வமே, ஒரு அனுக்கிரகம் உண்டாகட்டும், ஒரு மாற்றம் உண்டாகட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்ப ஜீவிதத்திலே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும். ஆஸ்தியும் ஐஸ்வரியமும் வந்து சேரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுடைய நீதி என்றென்றைக்குமாய் விழுந்து போகாதபடி நிற்கும்படியாய், ஐயா, என்றென்றைக்குமாய் இவர்களை குறித்து பேசப்படுகிற நல்ல வார்த்தைகள், ஆமென், இவர்களை குறித்து பேசப்பட போகிற மகிமையும் மகத்துவமான வார்த்தைகள் எல்லாம் நீதியாய் நின்று நிலைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எந்த பகுதிகளிலே வாழ்க்கையிலே, ஓ லார்ட், வெளிச்சமில்லாத இருளை போன்று காணப்படுகிறதோ, எல்லா இருளும் மாறும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே, என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இருள்கள் மாறி வெளிச்சம் உண்டாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். வியாதிகள், வலிகள், துன்பங்கள், வேதனைகள், வருத்தங்கள் எல்லாம் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஐயா, இன்று கடன் பட்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். இன்றும் கடன்களை அடைக்க முடியாது தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். இனி என்ன செய்வோம்? இந்த பண பிரச்சனைகள், இந்த ஆபத்துகள், இந்த தேவைகள், வறுமைகள், ஐயா, தரித்திரியம் போன்று பல்வேறு காரியங்கள் எங்களை நெருக்குகிறதே, என்ன செய்யலாம் என்று கலங்குகிற பிள்ளைகள், ஆமென், அவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருக்கும்படியாய், என்றென்றைக்கும் நீதி உள்ள பிள்ளைகளாய், நித்திய கீர்த்தி உள்ளவர்களாய் மாறும்படியாய் இறங்கி கடன் கொடுக்கிற, ஆமென், காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற நல்ல ஞானமுள்ள இருதயம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் மாறி போகும்படியாய், என் தெய்வமே, எங்கள்
எங்கள் இருதயங்கள், எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளின் இருதயங்கள் கர்த்தரையே நம்பி திடனாய் இருக்கும்படியாய், துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படாதபடி. ஆமென். உங்கள் பிள்ளைகள் எப்படியாய் போய்கொண்டிருக்கிறார்கள் ஐயா, குடும்ப சூழ்நிலைகள் இப்படியாய் தாறுமாறாய் போகிறது, அல்லது பிள்ளைகள் இப்படி ஆகிவிடுவார்களோ, அல்லது என் வாழ்க்கை இப்படி ஆகிவிடுமோ, என் சூழ்நிலைகள் இப்படி ஆகிவிடுமோ, என் பிசினஸ்ல, என் வாழ்க்கையில, அல்லது என் ஊழியத்திலே ஆபத்துகளும் சிக்கல்களும் சிரமங்களும் வந்துவிடுமோ என்று கலங்காதபடி, துர்ச்செய்தியை கேட்டாலும் பயப்படாது சிங்கத்தை போல் தைரியமாய் இருக்கிற ஒரு ஞானமுள்ள இருதயம் உண்டாகும்படியாய், ஒரு உறுதியான இருதயம் உண்டாகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க் யூ லார்ட். இந்த பிள்ளைகள் எல்லாம் தங்கள் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதபடி. ஆமென் ஆண்டவரே. ஐயா, நீர் செய்ய போகிற காரியங்களை காணும் மட்டும் பயப்படாதபடி விசுவாசத்தில் உறுதியாய் திடனாய் நின்று தேவ சமூகத்திலே ஆமென் உயர்ந்து வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவனுடைய கோம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. என் தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஏழைகளுக்கும் தரித்திரியர்களுக்கும் ஆமென் ஆண்டவரே. ஐயா, பாடுபடுகிற பிள்ளைகள், கர்த்தரை அறியாது ஆங்காங்கே இருக்கிறவர்கள், ஆமென், நாடுகளிலே வாழுகிறவர்கள், பட்டணங்களிலே தேசங்களிலே வாழுகிற ஓ லார்ட் தேவ பிள்ளைகள் மற்றும் புறஜாதிகள், கர்த்தரை அறியாது வாழுகிற ஓ லார்ட் அந்த தரித்திரியங்கள் மாறும்படியாய் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆமென் நல்ல செய்தியை அறிவிக்கிற, ஆமென் சிறுமைப்பட்டவர்களுக்கு நன்மை செய்கிற ஐயா, இவர்களுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எந்த சூழ்நிலையிலும் உடைய பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் இப்படியாய் வரி வரியாய் ஆமென் ஆண்டவரே அடுக்கடுக்காய் உயர்வுக்கு மேல் உயர்வு, மகிமைக்கு மேல் மகிமை, ஆமென் உயரே உயரே பறக்கிற நல்ல உள்ளத அனுபவங்களிலே கொண்டு செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்படியே செய்கிற நல்ல தேவன். ஐயா, இதை கண்டு துன்மார்க்கன் ஆமென் இவர்களை கேடாய் பேசினவர்கள், கேவலமாய் நடத்தினவர்கள், இவர்களுக்கு விரோதமாய் சதி சூனியங்கள் செய்தவர்கள், இவர்களை ஐயா கடுமையாய் கேவலமாய் அவமானமாய் பேசினவர்கள், இவர்களை விட்டு சென்றவர்கள், அநியாயமாய் இவர்களை தனிமையிலே தவிக்க விட்டு சென்றவர்கள், அக்கிரமக்காரர்கள், இந்த துன்மார்க்கர் எல்லோரும் இவர்களுக்கு நீர் கொடுக்கிற ஐயா ராஜரீக மேன்மைகளை கண்டு, அற்புதமும் அதிசயமுமான ஆசீர்வாதங்களை கண்டு அவர்கள் மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவார்கள். துன்மார்க்கருடைய ஆசை அழியும் என்று சொல்லப்பட்டபடியே அவர்கள் ஆசை அழிந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் கெட்டு போகாதபடி அவர்களும் மனம் திரும்பும்படியாய் ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகள், ஆராதிக்கிற தேவன் உண்மையாய் ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர்கள் அறிந்து மனம் திரும்பும்படியாய் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க் யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய், எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் இந்த பெரிய காரியங்களை செய்யும்படியாய் என் தெய்வமே அதிசயமும் ஆச்சரியமுமான காரியங்கள் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களுடைய வெளிச்சம் இருளிலே பிரகாசிக்கும்படியாய், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இவர்கள் வீட்டிலே என்றென்றைக்குமாய் இவர்கள் நீதி நிலைத்திருக்கும்படியாய் வந்து சேரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்கள் சந்ததியும் வம்சமும் பலத்திருக்கும்படியாய், ஆசீர்வதிக்கப்படும்படியாய், இவர்கள் என்றென்றுமாய் அசைக்கப்படாதபடி நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும் என்று எழுதப்பட்ட நல்ல வார்த்தைகள்
காரியங்கள் நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம். அப்படியே செய்கிற மகத்துவமான கிருபைகளுக்காய் கிரியைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை பத்திரமாய் கனிவாய் ஓலாடு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். இந்த திருச்சட்டங்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. எங்களோடு ஜெபிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியங்கள் உங்களை விடுதலையாக்கும். எங்கே இருந்து? எல்லா பண கஷ்டங்கள், கடன்கள், எல்லா வறுமைகள், எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உங்களை விடுதலையாக்கும் அற்புதமான சத்தியம் இது. இது ஒரு நாளும் மாறாத பிரமாணம். உங்க வாழ்க்கையில நீங்கள் நிச்சயமாய் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நீதி உள்ளவர்களாய், இருளிலே வெளிச்சம் உதிக்கப்பட்டவர்களாய், இறங்கி அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய், என்றென்றும் அசைக்கப்படாதவர்களாய், நித்திய கீர்த்தி உள்ளவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே சுற்றியுள்ள கண்களெல்லாம் அதை காணும். ஆமென்.